வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். 2020க்கான நோட்டிஃபிகேஷன் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிஏ இந்த மாதிரி முடித்தவங்களுக்கு, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு எல்லாருக்குமான வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரேட் அப்ரெண்டிஸ் அந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா RDSDE அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், ரீஜனல் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரீனர்ஷிப் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இது ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் வந்து 2 விதமாக எடுக்கிறாங்க. ஒன்று வந்து RDSDE அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மூலமாக எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து போட் மூலமாக எடுக்கிறாங்க. இப்போ RDSDEக்கு எடுக்கக்கூடிய அதுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ட்ரைனிங், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட், இந்த இதுக்கு வந்து 98 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி முடித்தவங்க என்ன செய்யலாம், இதுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர். இதுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா 50%. எல்லா போஸ்ட்டுக்குமே பெரும்பாலும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 50% மினிமம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அது கடைசியில் பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெபார்டரி அட்டண்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும். தென் வந்து 1 இயர் தான் இதுக்கும் ஏஜ் லிமிட்டட் வந்து 25. இதுக்கு எடுக்கக்கூடிய வேகன்சிஸ் 7 வேகன்சிஸ். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட்டுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். இதுவும் வந்து 1 இயர். தென் வந்து இதே தான் ஏஜ் லிமிட் வந்து 25 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஹெச்எஸ்சி அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரி இருந்தால் போதும். ஆனால் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த குரூப்பில் நீங்கள் படித்தவங்களா இருக்கணும். இதுக்கு மட்டும் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 21 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அது கடைசியில் கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரீஷியனுக்கு அதே மாதிரி ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ். இதுக்கு 21 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் அப்டைன் பண்ணியிருக்கணும், எடுத்திருக்கணும். பாய்லர் அட்டண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ். இதுவும் அதே மாதிரியே 12th ஸ்டாண்டர்டு கிரேடு தான். இதுவும் 2 வருஷம் வந்து பீரியட், அப்ரெண்டிஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. மெஷினிஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் அதே தான். அதே மாதிரி வெல்டரில் வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டர் இவங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 இயரும் 3 மந்த்ஸும் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் நீங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் கேண்டிடேட்டாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னுரிமை தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சிஸ் இதில் இருக்குது. வேகன்சிஸ் ரொம்ப அதிகம் தான், ஏன்னா ஸ்டெனோகிராஃபருங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இதுவும் 1 இயர் 3 மந்த்ஸ் அப்ரெண்டிஸ் தான். 21 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், இதுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் கிரேட் தான். அதே கிராஜுவேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்க, முன்னுரிமை தராங்க. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் தான் இதுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் கீப்பர் எடுக்கிறாங்க, அதுக்கு எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபுட் ப்ரொடெக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கும் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிக்கணும். ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயரும் 6 மந்த்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், எல்லாத்துக்கும் மாறுது. ஒரு சிலதுக்கு 25 இருக்குது, ஒரு சில குவாலிஃபிகேஷனுக்கு 21 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா MBA, MSW, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இதெல்லாம் முடித்தவங்களுக்கு 16 வேகன்சிஸ் இதில் ஃபில் பண்ணுறாங்க. 1 இயர் இதுக்கு. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி மார்க்கெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா MBA மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸாக முடிச்சிருந்தா மட்டும் இதுக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 1 இயர் தான். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி CA, ICWA, MFC, MBA இது வந்து ஃபினான்ஸ்
ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கிராஜுவேட் டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, பிஜி டிப்ளமா வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து 10 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. 1 இயர் இதுக்கு அப்ரெண்டிஸ் பீரியட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், இதுக்கு வந்து என்னன்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10 போஸ்ட் போகிறாங்க, 14 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். மினிமம் கிராஜுவேட் இருந்தால் போதும். 8 வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. இதுவும் 14 மந்த்ஸ். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், இது வந்து பேத்தாலஜி, இது பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க இதில் வந்து என்ன செய்யலாம், அப்ரெண்டிஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வரைக்குமே 291 வேகன்சிஸ் வந்து இது வரைக்குமே என்ன செய்கிறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில், அதாவது ஸ்கில் ஸ்கீமில் இதெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் ஸ்கீமில் ட்ரேட் அப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க. அதாவது போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இதில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ, அப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டிப்ளமோ சிவில், இது அப்புறம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர். இது எல்லாமே என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். இப்போ கெமிக்கலுக்கு உங்களுக்கு வேணும்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கணும், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங், எல்லாமே டிப்ளமோ முடித்தா இது போதுமானது. இதில் அதே மாதிரி வேக்கன்சிஸும் பார்த்துக்கோங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் எல்லா கேட்டகரிக்கும். 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அதாவது லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர்லேயோ இல்லை லாஸ்ட் 2 செம்லேயோ 50% நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், லேப் டெக்னாலஜி முடித்தவங்களா இருந்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர், ஏஜ் 25 இயர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ் என்னதான், ஜென்ரல் கேட்டகரிக்கு 50% இருக்கணும். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 67 போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கன்செஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ரிசர்வேஷன் போஸ்ட்டில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதே மாதிரி எக்கனாமிக்லி வீக் செக்ஷன் அவங்களுக்கு, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே ரிசர்வேஷன் வந்து போஸ்ட்டில் வந்து ரிசர்வேஷன் எப்படி கவர்மெண்ட் நார்ம்ஸ் எப்படியோ அதே மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் செலெக்ஷனில் 5% மார்க்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்குனாக்கா எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி 3 பேருக்கும் 5% மதிப்பெண்களில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எப்போனா ஃபைனல் செலெக்ஷனில். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாக்கா 5 இயர்ஸ் 5 வருடங்களும், ஓபிசியாக இருந்தாக்கா 3 வருடங்களும், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருடங்களும் என்ன செய்கிறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு கீழே வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க ஏபின்னு 2 டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 அப்ரெண்டிஸில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குவாலிஃபிகேஷனுமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸாக முடிச்சிருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலோ இல்லை 1 இயர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலோ இதுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஏஜ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க் ஷீட்டு, ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு, பாசிங் சர்டிஃபிகேட்டு எல்லாமே 1/11/2020 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் நீங்கள் டெக்னீஷியனாக பாஸ் பண்ணுற அந்த டேட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இடையில 3 வருஷத்துக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா 3 இயர்ஸ் மட்டும்தான் இதில் என்ன இருக்கணும், கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு முக்கியமானது இதில் ஸ்டைஃபண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12th நீங்கள் முடித்தவங்களா இருந்தாக்கா மாதத்துக்கு 7000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தராங்க. அதே டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ஆஃப் டிப்ளமா ஹோல்டராக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து 8000 ரூபாய் மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் தராங்க. அதே கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படி இருந்தீங்கன்னா, டிகிரி முடித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த டிகிரி முடித்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு 9000 ரூபாய் என்ன செய்கிறாங்க, ஒரு மாதத்துக்கான ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இது ட்ராம்பே
அப்படிங்கிற இடத்துல இந்த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. இது மும்பையில் இருக்குது. ஏன்னா இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் தான் இருக்குது இந்த கம்பெனி. அதனால அப்ரெண்டிஸ் வந்து உங்களுக்கு அங்கே தான் என்ன செய்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா www.apprenticeship.gov.in அதுலேயோ இல்லை www.mhrdnats.gov.in அதுலேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போயிட்டு அப்ரெண்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா www.rcfltd.com அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும். ஏன்னாக்கா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த இதுக்கு போயிட்டு அதில் போய் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரெண்டிஸ் 2020 அப்படின்னு இருக்கணும். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். இப்போ ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில், ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸ்டெப் 5ல் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க கொடுத்துருக்கிற ஜேபெக் இமேஜில் நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து ஸ்கேன் பண்ணி என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் அவங்க கொடுத்துருக்கிற ஃபைல் சைஸில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் இல்லைன்னா சப்மிட் இதை வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் இந்த பிரிண்ட் காப்பியை நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல, அனுப்ப தேவையில்ல அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.